அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி வெற்றியுடன் தொடங்கியது பெங்களூர். 202 ரன்கள் இலக்கை விரட்டி பிடித்து அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஹைதராபாத்துக்கு எதிரான தொடக்க லீக் ஆட்டத்தில் பெங்களூர் அணி 202 ரன் இலக்கை எளிதாக விரட்டி பிடித்து வெற்றியுடன் தொடங்கியது. கிரிக்கெட் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த 19வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் பெங்களூரில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று இரவு தொடங்கியது. கடந்த ஆண்டு நடந்த பெங்களூர் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 ரசிகர்கள் பலியானதை நினைவு கூறும் வகையில் வழக்கமான தொடக்க விழா கொண்டாட்டம் தவிர்க்கப்பட்டது. இதில் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் முன்னாள் சாம்பியனான ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் எதிர்கொண்டது. போட்டி தொடங்கும் முன்பு கடந்த ஆண்டு பலியான 11 ரசிகர்களுக்கு பெங்களூர் அணி வீரர்கள் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் 2 அணியினரும் கையில் கருப்பு பட்டை அணிந்து ஆடினார்கள். காயத்தில் இருந்து கமின்ஸ் இன்னும் முழுமையாக மீளாததால் இஷான் கிஷான் ஹைதராபாத் அணியை வழிநடத்தினார். பெங்களூர் அணியில் அங்கம் வகிக்கும் நியூசிலாந்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ஜேக்கப் டபி, உத்தரப்பிரதேச மாநில வேகப்பந்து வீச்சாளர் அபிநந்தன் சிங், ஹைதராபாத் அணியில் இடம்பெற்றுள்ள பஞ்சாபை சேர்ந்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் சலில் அரோரா ஆகியோர் ஐபிஎல்லில் அறிமுக வீரர்களாக களம் கண்டனர். டாஸ் ஜெயித்த பெங்களூர் அணியின் கேப்டன் ரஷீத் பட்டிதார் பீல்டிங்கை தேர்வு செய்தார். இதன்படி முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான டிராவிஸ் ஹேட், அபிஷேக் சர்மா களம் இறங்கினர். ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. முதல் ஓவரில் ஜேக்கப் டபி பந்து வீச்சில் சிக்ஸர் விளாசிய அதிரடி ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா 7 ரன்களுடன் பெவிலியன் திரும்பினார். அதே ஓவரில் பந்தை ஓங்கி அடித்த அபிஷேக் சர்மா அதை மேல் நோக்கி எழுப்பி விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா கையில் தஞ்சம் அடைந்தது. அதே ஓவரில் டிராவிஸ் ஹேட்டும் 11 ரன்கள் கேட்ச் எடுத்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து களம் கண்ட கேப்டன் இஷான் தான் எதிர்கொண்ட 2வது பந்தை பவுண்டரிக்கு விரட்டினார். இதன் மூலம் அவர் ஐபிஎல் போட்டியில் 3000 ரன்களை கடந்தார். அடுத்து வந்த நிதிஷ்குமார் ரெட்டி 1 ரன்களுடன் ஜேக்கப் டபி பந்து வீச்சில் கேட் கொடுத்து ஏமாற்றமளித்தார். அப்போது அணியின் ஸ்கோர் 29 ரன்னாக இருந்தது. இதனையடுத்து ஹென்ரிச் கிளாசன் இஷான் கிஷானுடன் கைகோர்த்தனர். இருவரும் பந்து வீச்சை 4ஆம் புறமும் விரட்டியடித்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். வேகமாக மட்டையை சுழற்றிய இஷான் கிஷான் 27 பந்துகளில் அரை சதத்தை கடந்தார். சிறப்பாக ஆடிய ஹென்ரிச் கிளாசன் 31 ரன்கள் எடுத்தார். அதில் 22 பந்துகளுக்கு 31 ரன்கள் எடுத்தார். அதில் 2 பவுண்டரி, 1 சிக்ஸர் அடங்கும். ரோமாரியோ ஷெப்பர்ட் பந்து வீச்சில் வேகமாக அடித்த பந்தை பவுண்டரி எல்லைக்கோட்டின் அருகில் பில் சால்ட் அருமையாக கேட்ச் செய்தார். அடுத்து களம் புகுந்த சலில் அரோரா 9 ரன்களுடன் வந்த வேகத்தில் நடையை கட்டினார். நிலைத்து நின்று ஆடிய இஷான் கிஷான் 38 பந்துகளில் 80 ரன்கள் எடுத்தார். அதில் 8 பவுண்டரி, 5 சிக்ஸர் அடங்கும். அபிநந்தன் சிங் பந்து வீச்சில் பில் சால்ட்டிடம் சிக்கினார். இதைத் தொடர்ந்து வந்த ஹர்ஷ் துபே 3 ரன்களுடனும் ஹர்ஷல் படேல் டக்குடனும் நிலைக்கவில்லை. கடைசி கட்டத்தில் வானவேடிக்கை காட்டிய அனிகேத் வர்மா 43 ரன்கள் எடுத்தார். அது 18 பந்துகளுக்கு 43 ரன்கள் எடுத்தார். 3 பவுண்டரி, 4 சிக்ஸர்கள் அடங்கும். இருபது ஓவர்களில் ஹைதராபாத் அணி 9 விக்கெட்டுக்கு 207 ரன்கள் குவித்தது. டேவிட் பெயின் 6 ரன்னுடனும் ஜெய்தேவ் உனட்கட் 4 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். பெங்களூர் அணி தரப்பில் ஜேக்கப் டபி, ரொமாரியோ ஷெப்பர்ட் தலா 3 விக்கெட்டும், புவனேஸ்வர் குமார், அபிநந்தன் சிங், ஷியாஷ் சர்மா தலா 1 விக்கெட்டும் கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து 202 ரன்கள் இலக்குடன் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய பெங்களூர் அணி 15.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுக்கு 203 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதில் தேவ்தத் படிக்கல் 61 ரன்கள் எடுத்தார். சுமார் 26 பந்துகளுக்கு 61 ரன்கள் விளாசினார். 7 பவுண்டரி, 4 சிக்ஸர்களுடன் அசத்தலாக விளையாடினார். கேப்டன் ரஷீத் பட்டிதார் 31 ரன்கள் எடுத்தார். அவர் 12 பந்துகளுக்கு 31 ரன்களுடன் 2 பவுண்டரி, 3 சிக்ஸர்களுடன் ஜொலித்தார். தொடக்க ஆட்டக்காரராக களம் இறங்கிய நட்சத்திர வீரர் விராட் கோலி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார்.
கோலி 69 ரன்களுடனும் டேவிட் 16 ரன்னுடனும் களத்தில் இருந்தனர். விராட் கோலி அவர்கள் 38 பந்துகளுக்கு 69 ரன்கள் எடுத்தார். அதில் 5 பவுண்டரி 5 சிக்ஸர் அடங்கும். டேவிட் 16 ரன்னுடன் 10 பந்துகளுக்கு 16 ரன்னுடன் 1 பவுண்டரி 1 சிக்ஸருடன் களத்தில் இருந்தார். இருவரின் அசாத்திய பேட்டிங் திறமையால் பெங்களூரு அணி 202 ஹைதராபாத் அணியின் 202 ரன் என்ற இலக்கை விரட்டிப்பிடித்து அசத்தலாக 19வது IPL-இல் அசத்தலாக தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. நன்றி.